அதிகாரம் 22. இந்த அதிகாரத்தில் ஆசாரியரை பற்றியும் பலிகளை பற்றியும் கர்த்தருடைய பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை கனம் பண்ணுகிறார். அவர் அதன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார். ஆசாரியர் அசுத்தமாய் இருக்கும்போது பரிசுத்த வஸ்துக்களை புசிக்க கூடாது. அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்தது உண்டானால் அவன் அதிலே 1/5 அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். பலிகளாக செலுத்தப்படும் மிருகங்கள் பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த மிருகம் 7 நாள் தன் தாயினிடத்தில் இருக்க வேண்டும். 8ஆம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும். கர்த்தருக்கு செலுத்தப்படும் ஸ்தோத்திர பலி அந்த நாளிலேயே புசிக்கப்பட வேண்டும்.